புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மீஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் 63 நாயன்மார்கள் பற்றிய தொடர் பதிவில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நாயனார் மதுரையில் சைவம் தழைக்க ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். அவர்தான் குளச்சிறை நாயனார். அவரின் பாதம் பணிந்து அவரின் வரலாற்றை பற்றி காணலாம். வளமிக்க பாண்டிய நாட்டில் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் செல்லும் வழியில் இருக்கும் ஒரு ஊர்தான் மணல்மேல்குடி. இங்கு அவதரித்தவர்தான் குளச்சிறை நாயனார். மிகச்சிறந்த சிவனடியார். யாரையுமே குலத்தின் மூலமாக வேறுபடுத்தி பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை நான் சிவனாருக்கு அன்பன் என்ற ஒரு தகுதி மட்டுமே. நெற்றியில் திருநீர் வைத்து வாயில் பஞ்சாட்சரம் ஜபித்தால் போதும். உடனே அவர்களின் பாதம் பணிந்து அவர்களை அழைத்து வந்து அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்யக்கூடியவர். அது தனி ஒருவராக வந்தாலும் சரி, ஒரு குழுவாக வந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரே மாதிரி பணிவிடைதான் செய்வார். சிவனடியார்கள் அனைவருமே அந்த சிவனாருக்கு சமம் என்பதுதான் இவரின் எண்ணம். அனைவருக்குமே உணவு கொடுத்து வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வார். இவரை பெரிய நம்பி என்ற அடைமொழியோடு அழைத்து வந்தனர். அப்போது மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த நின்றசீர் நெடுமாறன் என்ற பெயரை பின்னாளில் பெற்ற கூன் பாண்டியனிடத்தில் குளச்சிறை நாயனார் அமைச்சராக இருந்து வந்தார். அரசன் கூன் பாண்டியனின் மனைவிதான் சோழ நாட்டின் இளவரசியான மங்கையர்க்கரசியார். இருவருமே நாயன்மார் வரிசையில் இடம் பிடித்தவர்கள்தான். அவர்களை பற்றி ஒரு தனி பதிவாக நாம் பின்னாளில் சிந்திக்கலாம். அரசன் கூன் பாண்டியன் பிறப்பில் சைவராக இருந்தாலும் பின்னாளில் சமண மதத்திற்கு மாறிவிடுகிறார். ஆனால் அரசி மங்கையர்க்கரசியாரோ மிகச்சிறந்த சிவபக்தை. சைவ நெறிகள் மீது தீராத பற்று கொண்டவர். 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் சமணம் தமிழகத்தில் மேலோங்கி நின்றது. குறிப்பாக பாண்டிய நாட்டில் மிக அதிகம். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட சமண குருமார்கள் மதுரையில் இருந்தனர். அதனால் சைவ நகரமாக இருந்த மதுரை சமண நகரமாக மாறியது. 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் நடத்திய இடம்தான் அது. ஆயினும் மன்னன் சமணமானதால் நாடே சமணமானது. கண்டு முட்டு கேட்டு முட்டு என்கின்ற அளவுக்கு எங்கும் சமணம் என்று அவர்களின் கொள்கையை பரப்பிக் கொண்டிருந்த காலம் அது. அதாவது சிவ சின்னங்களையோ சிவனடியார்களையோ பார்த்துவிட்டாலே அது தீட்டு என்று கருதப்படும். அதுதான் கண்டுமுட்டு. ஒருவேளை சிவபெருமானின் பெயரை உச்சரித்து விட்டாலோ சிவ சிவ என்று அவர்கள் சொல்லுவதை நம் காதால் கேட்டுவிட்டாலோ அதுவும் தீட்டு என்று கருதப்படும். அதுதான் கேட்டுமுட்டு. இப்படி எல்லாமே தீட்டு என்று சொல்லி மக்களை அச்சுறுத்தி சமணத்தை எங்கும் பரப்பி வந்தனர். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்பது போல சமணம் தழுவிய மன்னனை தொடர்ந்து மக்களும் சமணம் தழுவினர். அங்கு இருந்த மங்கையர்க்கரசியாரும் நல்ல அமைச்சராக விளங்கிய குளச்சிறை நாயனாரும் மட்டுமே சைவத்தை பாதுகாக்க தவித்து கொண்டிருந்தனர். சிவ பூஜையை கூட வெளிப்படையாக செய்ய முடியாமல் இரகசியமாக செய்து சைவம் தழைக்க இறைவனை வேண்டி காத்திருந்தார்கள். மங்கையர்க்கரசியார் கணவனை எதற்கும் எதிர்த்து பேசாவிட்டாலும் மனதிற்குள் தன் கணவனை எப்படியாவது சமண மதத்தை விட்டு வெளிக்கொணர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றார். அறிவில் சிறந்த குளச்சிறையாரோ அரசரின் ஆளும் தன்மைக்கு பயம் கொள்ளாமல் மதநெறி கோட்பாடுகள் மாறியிருந்தாலும் அரசரை நல்வழிப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார். நம் உடம்பை வளர்ப்பது உணவு, நம் உயிரை வளர்ப்பது சமயம் சார்ந்த உணர்வு. ஒரு பயிரை வளர்ப்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட அதிகமாக அந்த பயிர் வளர்வதை தடுக்கும் களையை எடுப்பது மிக முக்கியம் என நினைத்து சமண மதத்தை வேறறுக்க நினைக்கிறார். அந்த சமயம்தான்
திருஞான சம்பந்தரின் ஞான ஒளி பிரவாகம் தமிழகம் முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. இந்த செய்தி அறிந்த அரசியார் குலச்சிறையாரிடம் சொல்லி, எப்படியாவது அந்த ஞான குழந்தை இந்த மண்ணில் கால் பதித்தால் இங்கும் அந்த ஞான ஒளி பரவும் என்று கூறுகிறார். அவரை இங்கு அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு என்கின்றார் குலச்சிறையாரிடம். அதற்கு குலச்சிறையாரோ, இந்த நாட்டின் நலன் மட்டுமல்லாது மன்னனும் மக்களும் நலம் பெற வேண்டும், எப்பாடுபட்டாவது இந்த நாட்டை மீண்டும் சைவ நெறிக்கு கொண்டு செல்ல ஒரு சிறு அளவில் கூட மாற்றமில்லாமல் இந்த பணியை என் தலையாய கடமையாக செய்வேன் என்கின்றார். திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானோடு சேர்ந்து தொண்டு செய்து கொண்டிருந்த திருமறை காடான வேதாரண்யம் சென்று மதுரையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் எடுத்துரைத்து, பெருமானே, நீங்கள் வர வேண்டும், மங்கையர்க்கரசி தேவியார் உங்களை அழைத்து கொண்டு வரும்படி கூறியிருக்கிறார் என கூறி அழைக்கிறார். சம்பந்தர் யோசிக்கும் வேளையில் குலச்சிறையார் சொல்கிறார், பெருமானே, தாங்கள் வந்து மதுரையில் திருவடி வைத்தால்தான் அங்கு சைவம் தழைக்கும். நாங்கள் எல்லாம் எம்பெருமானை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வணங்க முடியும். எங்கள் மன்னன் நலத்தையும் மக்கள் நலத்தையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து எங்கள் ஊருக்கு எழுந்தருள வேண்டும் என வேண்டி கேட்கிறார். ஞான சம்பந்தர் அப்பர் பெருமானிடம் இந்த விஷயத்தை கூறுகிறார். மதுரையில் சைவம் தழைக்க இந்த குலச்சிறையார் வந்து என்னை அழைக்கிறார், சென்று வர தங்களின் அனுமதி வேண்டும் என கேட்கிறார். அதற்கு அப்பர் பெருமான், நாளும் கோளும் சரியில்லாத இந்த காலத்தில் தாங்கள் அங்கு செல்ல வேண்டுமா என கேட்கிறார். உடனே குலச்சிறையாரின் மனம் பதைபதைக்கின்றது. ஞான சம்பந்தரையே ஒரு வழியாக இப்பொழுதுதான் சம்மதிக்க வைத்துள்ளோம். இவ்வேளையில் பெரியவர் அப்பர் பெருமான் இப்படி சொல்கிறாரே என வருந்துகிறார். உடனே அப்பர் பெருமானிடம் அனுமதி வேண்டி நிற்கிறார். எங்கள் நாட்டின் நிலையறிந்து ஞானசம்பந்தர் அங்கு வருவதற்கு நீங்களும் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறார். உடனே ஞானசம்பந்தர், என் நலன் கருதி மட்டுமே அப்பர் பெருமான் அவ்வாறு சொன்னார் குலச்சிறையாரே என அவரிடம் கூறிவிட்டு, அப்பர் பெருமானிடம், நவக்கோள்களுக்கு நாம் பயந்து வாழ வேண்டிய நிலை இல்லையே, அந்த நவக்கோள்களையே ஆட்சி செய்யும் நம் தலைவன் அந்த சொக்கேசன் தான் நமக்கு இந்த கட்டளையை இட்டிருக்கிறார் என கூறி, நாளும் கோளும் நம்மை என்ன செய்துவிடும், எல்லோரையும் ஆளும் சிவபெருமான் நம்மையும் ஆட்கொள்வார் என கூறி, எதிர்காலத்தில் மக்களுக்கும் இந்த நவக்கோள்களின் அச்சம் வரக்கூடாது என நினைத்து கோளறு பதிகத்தினை பாடுகிறார். அதன்பின் அப்பர் பெருமானிடம் அனுமதி வாங்கி கொண்டு குலச்சிறையாருடன் மதுரை வருகிறார். மதுரை வந்த ஞானசம்பந்தர் மங்கையர்க்கரசியாரிடம், குலச்சிறையாரின் அன்பான வார்த்தைகள் தான் என்னை இங்கு அழைத்து கொண்டு வந்தது, உங்களின் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என கூறினார். குலச்சிறையாரை பார்த்து, இத்தனை உயர்ந்த சிவபக்தி நிறைந்த நீங்கள் என்றைக்குமே அடியவர்களில் மிகவும் புகழ் பெற்றவராக விளங்குவீர்கள். உங்களின் பொருட்டே இந்த நாடும் நாட்டு மக்களும் நலன் பெறப் போகிறார்கள் என்று வாழ்த்துகிறார். அதன் பிறகு பாண்டிய நாட்டில் திருஞான சம்பந்தர் சைவத்தை தழைக்க வைத்தார். சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் போன்ற வாதங்கள் சமணர்களுடன் நடைபெற்ற போது குலச்சிறையாரும் சம்பந்தருடன் உடனிருந்தார். புனல்வாதத்தில் ஏடு எதிர்த்தேறிய போது அதை தன் சிரமேல் எடுத்து சென்ற பெருமைக்கும் உரியவர். சமணர்களுடனான எல்லா வாதங்களிலும் வெற்றி பெற்ற பிறகு சமணர்கள் அனைவரையுமே கழுவில் ஏற்றினார் குலச்சிறையார். கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய பிறகு, மதுரையில் சைவம் தழைத்த பிறகு, தம் வாழ்நாள் முழுவதும் எம்பெருமானுக்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்து அத்தொண்டினின் பலனாக ஈசனடி சேர்ந்து அவர் நாயன்மார் வரிசையில் உயர்ந்திருக்கின்றார். அவரின் குரு பூஜை ஆவணி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இவரை போல நாமும் நம் நலன் மட்டும் கருதாமல் அனைவரையும் சமமாக பாவித்து அனைவரின் நலத்திலும் என்றைக்கு நாம் அக்கறை கொள்கிறோமோ அன்றைக்கு ஈசனருள் நமக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயனாரை பற்றி சிந்திக்கலாம்.
தற்போது இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு குரு சொல்லும் கலியுக நீதி என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். புயல்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி சாந்தி. ஒரு மிக சிறந்த பதிவு. குலச்சிறை நாயனார். இந்த நாயன்மார் மூலயமா மக்களுக்கு ஈசன் என்ன சொல்ல வரார், கலியுக மக்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சைவத்தில் இருக்கிறவங்கள சமணத்துக்கு மாற்றுற மாதிரி ஒரு செய்தி வருது. மதம் அப்படிங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். மனிதன் அப்படிங்கிறவங்க எந்த சாமியை வேணால் வணங்கலாம் மதத்தை கடந்து. அதாவது இந்துவாக இருக்கிறவன் ஜீசஸையோ அல்லாவையோ வணங்கலாம். கிறிஸ்டியனாக இருக்கிறவன் சிவனையோ விஷ்ணுவையோ இல்லை அல்லாவையோ வணங்கலாம். அதே மாதிரி அல்லாவை வணங்குறவங்களும் சிவனை வணங்கலாம், இல்லைனா ஜீசஸை வணங்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு எந்த சாமியும் சொல்ல போகிறது இல்லை என் மதத்துக்கு வந்து தான் என்னை வணங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சாமி சொன்னாங்க அப்படின்னா அது அவங்கள கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நிறுத்தும். ஏன்னா தான் மதத்துக்கு தன்னை வணங்கணும் அப்படின்னு எந்த சாமியும் சொல்கிறதில்ல. இந்த மதம்ன்ற கோட்பாடும் எந்த சாமியும் விதிக்கலை. இது நம்மளாக உருவாக்கிட்டது தான். இப்படி இந்த மதமாற்றம் பண்ணுறது தப்பு அப்படின்னு இது உணர்த்துது. ஏன்னா இப்போது அல்லாவோ இல்லை ஜீசஸோ இல்லை முருகனோ இல்லை மகாவீர்ன்ற சமணம் இவங்க நீங்கள் இந்த எங்கள் மதம், அதாவது நான் எந்த மதத்துக்குள்ளே நீங்கள் எங்களை அடைச்சி வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் நீங்கள் என்னை வணங்கணும்னு சொல்லலை. சரிங்களா? இது தப்புங்கிறத இந்த நாயன்மாரான குலச்சிறை நாயனார் உடைய வரலாறு சொல்லுது. சைவத்தில் இருக்கவங்கள சமணத்துக்கு மாற்றுறாங்க. இது மாற்றுறது சரியா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது தப்பு. அதை அவர் தடுத்து மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. தன்னுடைய ராஜாவே மாறியிருந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா ராஜாவை மாற்றினா தான் மற்றவங்கள மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். எல்லார்ட்டையுமே ஒரு ராஜ நிலையில் இருக்கிறவங்களே மாறினாங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும். தான் ராஜாவே மாறினாலும் அதை எதிர்த்து நின்று எல்லாரையும் நல்வழிப்படுத்தி மறுபடியும் சைவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இதோடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மதமாற்றம்ங்கிறது அப்போவே இருந்திருக்கு. அது தப்பு. அதாவது நம்ம பிறக்கும் போது இதில் இருக்கோமோ அதிலே இருக்கலாம். எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியை நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறார். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய நலனுக்காக, சுயநலத்திற்காக நம்ம யார் காலில் வேணால் போய் விழுவோம் நம்மளுடைய தேவைகளுக்காக. ஆனால் அடுத்தவங்க தேவைகளுக்காக இதை பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் குலச்சிறை நாயனார் பொதுவான ஒரு விஷயம், தன்னுடைய மக்கள் தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சர்னு கூட பாராமல் திருஞான சம்பந்தர்கிட்ட போய் சரணடைகிறார். நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. இதில் நமக்கு வர செய்தி, பொது நலனுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கணும் அப்படிங்கிறது தான். சுயநலத்திற்காக இறங்கினது பொருட்டு இல்லை. பொதுநல தேவைக்காக கௌரவம் பார்க்காம இறங்கணும், நல்லதுக்காக இறங்கணும் அப்படிங்கிறது. அப்படி நல்லதுக்காக இறங்கினா நமக்கு சிவலோக பதவி, அதாவது மறுபிறப்பற்ற ஒரு முக்தி கிடைக்குங்கிறதையும் இது விளக்குது. நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்க கிட்டேருந்து சாப்பாடை வாங்கி கொடுக்கறதுல தப்பில்லை, நல்ல விஷயம். அடுத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க கிட்ட கையேந்துறதும் தப்பில்லை அப்படிங்கிறது இது உணர்த்தது. இது முக்தியை தருங்கிறதையும் சொல்லுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதவ முடியவில்லை என்றால் உதவி செய்பவரை கையாவது காட்டி விடுவோம் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரிகிற ஒரு பாடம்.
நன்றி, வணக்கம். புய்வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மா ஆனந்தம்.